திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 28+1 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், வணக்கம். திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28+1 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை சொல்லுங்க. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 இடங்களும் மற்றும் ஒரு மாநிலவை இடங்களையும் ஒதுக்கீடு செய்து தற்பொழுது ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறது. நீண்ட நெடிய பேச்சுவார்த்தைக்கு பிறகாக தனது கூட்டணிக்குள்ளாக காங்கிரஸை திமுக தக்க வைத்திருக்கிறது. திமுகவுடன் தொடர்ந்து தங்களுடைய பயணத்தை நீட்டிக்கக்கூடிய வகையில தொடரக்கூடிய வகையில காங்கிரஸ் கட்சி இந்த ஒப்பந்தத்திற்கு உடன்பட்டிருக்கிறார்கள். 25 இடங்களை கொடுத்திருக்கக்கூடிய சூழல்ல 28 இடங்கள் என்று அவருடைய பேச்சுவார்த்தையினூடாக தொகுதியுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு தற்பொழுது தொகுதி உடன்பாடு கையெழுத்தாகி இருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நெடுங்காலமாக நடைபெற்று வந்தது. கடந்த ஒரு வார காலமாகவே கூட்டணிக்குள்ளாகவே காங்கிரஸ் இருக்குமா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில தற்பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கிறதா என்ற கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் என்கூடிய அடையாளமாக கூட்டணிக்கான ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மாநிலவை இடமும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 25 இடங்களில் போட்டியிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது 3 இடங்கள் கூடுதலாக பெற்று 28 இடங்கள்ல திமுக கூட்டணிக்குள்ளாக காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் என்ற அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மாநிலத்தில் செல்வ பிறந்தகையும் திமுக சார்பாக திமுக தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் கையொப்பமிட்டிருக்கிறார்கள். அதுக்கான ஒப்பந்தமும் தற்பொழுது வெளியாக இருக்கிறது. நடைபெற உள்ள 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுகவுடைய சார்பாக கூட்டணி தொடர்பான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய பேச்சுவார்த்தை குழுவும் கலந்து ஆலோசனை நடத்தியதில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாட்டில் 28 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடுவது எனவும் நடைபெறவுள்ள மாநிலவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கீடு செய்வது எனவும் முடிவு செய்யப்பட்டு அதற்கான உடன்பாடு கையொப்பமாகி தற்பொழுது அதற்கான அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இன்னும் உற்று நோக்க வேண்டியது தமிழ்நாட்டுடன் பாண்டிச்சேரிக்கும் தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு காலம். இந்த சூழல்ல புதுவை தொடர்பான எந்த ஒரு அறிவிப்பும் இந்த உடன்பாட்டில் கையொப்பமாகவில்லை. இந்த சூழல்ல காங்கிரசுக்கு 3 தொகுதிகளை கடந்த காலங்களில் கூடுதலாக கொடுத்திருக்கக்கூடிய சூழலில் புதுச்சேரியில் காங்கிரஸ் நேரடியாக போட்டியிட இருக்கிறதா அல்லது திமுக கூட்டணியில் இந்த முறை திமுக புதுவையில் போட்டியிட இருக்கிறதா என்பதெல்லாம் இதுக்கு முன்னால் வரக்கூடிய பேச்சுவார்த்தையோட தெரிய வரும் என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கின்றன.